வணக்கம் நண்பர்களே, நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சு கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழக தலைவர் விஜய் மற்றும் அவருடைய மனைவியான சங்கீதா விஜய் வந்து செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கிற அந்த விவாகரத்து வழக்கு கிட்டத்தட்ட 1 மாதங்களுக்கு மேலே பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திட்டு இருக்கிற இந்த நிலையில் அந்த விஷயங்களை பற்றின நிறைய சர்ச்சைக்குரிய விஷயம் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 தடவைக்கு மேலே வந்து விஜயோட BMW காரை யூஸ் பண்ணி அவங்க த்ரிஷா கிருஷ்ணன் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு போன விஷயங்களும் பெரிய மர்மத்தை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் விஜயோட வீட்டில் இருந்து வந்த அந்த 2 சொகுசு கார்கள் அது என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்குது. அது மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான விஷயம் அதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜயும் த்ரிஷாவும் இப்போ அந்த வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் நிறைய இப்போ சர்ச்சைகள் ஏற்படுத்திட்டு வந்திருக்குது. இந்த இமேஜஸ்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேபி இப்போ விஜயும் த்ரிஷாவும் இப்போ ஒன்றா தான் இருக்காங்களா, அவங்க டெல்லியில் நடந்த அந்த சிபிஐ விசாரணைக்கு விஜய் கூட தான் அவங்க ஒன்றா போயிருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வருது. ஏன்னா இப்போ ஏர்போர்ட்லேருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியில் வந்த த்ரிஷா வந்து விஜய் வந்ததுக்கு ஒரு கிட்டத்தட்ட ½ அன் ஹவருக்கு அப்புறம் தான் வந்திருக்காங்க. அவங்க வந்து விஜயோட BMW காரில் தான் ஏறி போயிருக்காங்க. ஸோ விஜயோட கார்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறத பார்த்தா மேபி விஜயோட தான் அவங்க ஒரே வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகளும் வருது. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிபி ட்ரெண்டிங் புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்ச் 10ஆம் தேதி சிபிஐ விசாரணைக்காக டெல்லி போன தவிக தலைவர் விஜய் வந்து அதுக்கப்புறமேல ஒரு புன்னகையோட ரோட் ஷோ கொடுத்துட்டு அங்கேருந்து வெளியில் வந்தார். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேபி சிபிஐ விசாரணை வந்து அவருக்கு ரொம்ப சாதகமாக முடிஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கும் அந்த சம்பவத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு வந்திருக்குது. சிபிஐ விசாரணை எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரூர் சம்பவத்தில் கிட்டத்தட்ட 45 உயிர்கள் வந்து பரிதாபமாக உயிரிழந்தாங்க. அதுக்கு காரணமாக தான் அவரையும் செந்தில் பாலாஜியும் சிபிஐ விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த சிபிஐ தான் விசாரிக்கணும். இதை வந்து தமிழக போலீஸோ இல்லை வேற யாருமே தமிழகத்தில் இருக்கிற யாருமே இதை விசாரிக்க கூடாது அப்படிங்கிற பலத்த எதிர்ப்பு தொடர்ந்ததை அடுத்து இதை சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் இருக்கிற சிபிஐ வந்து இந்த கேஸை எடுத்து விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இப்போ வந்து ரொம்பவும் ஆனந்தமாக சிபிஐ ஆஃபீஸில் இருந்து விஜய் வெளியில் வந்திருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக இந்த விஷயத்துலேருந்து அவருக்கும் எந்த தொடர்பு இல்லை அப்படிங்கிறத அவர் நிரூபிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் தோணுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயமே, ஏர்போர்ட்டில் வந்து அவர் வந்து இறங்கினதுக்கு அப்புறமேல ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு த்ரிஷா வந்தது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. மேபி டெல்லிக்கு த்ரிஷாவும் விஜயும் ஒன்னா போயிருக்காங்களா, தாவேக்காவோட எல்லா நடவடிக்கைகளையும் த்ரிஷாவும் ஈடுபட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுல இருந்து அவர் வந்து இறங்கி அவர் காரில் ஏறி கிளம்பின அப்புறமேலு கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ்க்கு அப்புறமேலு த்ரிஷாவும் வந்திருக்கிறாங்க. அவங்க எந்த மீடியாவுக்கும் பதில் சொல்லாமல் நேராக காரில் ஏறி போயிட்டாங்க. அந்த கார் வந்து விஜயோட BMW கார் அப்படிங்கிறது பலருக்குமே தெரிஞ்சிருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜயோட காரை தான் நம்ம த்ரிஷா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்களா, ஒரே வீட்டில் தான் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. இந்த வகையில் தான் தன்னுடைய 2வது மனுவில் தவிக தலைவர் விஜயோட மனைவியான சங்கீதா விஜய் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிலங்கரை வீட்டில் தங்குறதுக்கு எனக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்குது, அதில் என்ன தங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஆனால் விஜயோட தரப்பு, அதாவது சட்ட தரப்பு எங்களை மிரட்டுறதாகவும் எங்களை அங்கே தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பலவந்தமாக ஃபோர்ஸ் பண்ணுறதாகவும் ஒரு கம்ப்ளைண்ட்டை 2வது மனுவாக சங்கீதா விஜய் அவங்க செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க. அந்த மனுவில் வேறு என்னென்னலாம் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு லண்டனில் குடியுரிமை இருக்கிறதுனால எனக்கு தமிழகத்தில் தங்குறது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாகவே இருந்துட்டு வருது. இந்த 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 மாதிரி சூழ்நிலையில் நான் நீலாங்கரை வீட்டிலேயே ஸ்டே பண்ணுறதுக்கு என்னையும் என்னுடைய பசங்களையும் அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நீதிமன்றத்தில் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் தங்கறதுக்கு எனக்கும் பாதி ரைட்ஸ் இருக்கு. தவிக தலைவர் விஜயோட சட்டத்தரப்பு அங்கே எங்களை தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் பகிரங்கமாக மிரட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சங்கீதா விஜய் சொன்ன விஷயம் இன்னைக்கு இணையதளத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. இந்த மாதிரி நிலையில தான் இப்போ வந்து என்ன சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தவிக தலைவர் விஜய் போகிற எல்லா இடங்களுக்குமே இப்போ த்ரிஷாவும் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து வெளியிட்டிருக்கு. அர்ஜென்ட்டாக அவங்க போகிற எல்லா இடங்களுக்குமே விஜய் வராரு, விஜய் போகிற எல்லா இடங்களுக்குமே த்ரிஷாவையும் கூட அழைச்சிட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இருக்கு. ஏஜிஎஸ் மகனோட திருமணத்துக்கு த்ரிஷாவை விஜய் கூட்டிட்டு வந்தது கூட ஒரு பிளான், அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்கள் சோஷியல் மீடியாவில் போனாலும் இது வந்து ஒரு அடிமுட்டாள்தனம். இதை வந்து அவர் பண்ணியிருக்க கூடாது. இதுக்கு அவர் என்ன காரணத்தை சொன்னாலும் அதை யாராலையும் சரியா ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இது ஒரு முட்டாள்தனத்தோட உச்சம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பதில்களை சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா,
ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய ஃபேமிலிக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைக்கிறாங்க. த்ரிஷாவுக்கு 40 வயது கடந்தாலும் அவங்களுக்கு ஏன் அறிவில்லாமல் போச்சு? விஜயோட பொது வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு தீவிரமாக பயணிச்சுட்டு இருக்கும்போது அவர் கூட சேர்ந்து இப்படி பொதுவெளியில் ஒன்றா வர்றது சரியாக இருக்காது அப்படிங்கிற அறிவு ஏன் அவங்களுக்கு இல்லாத போச்சு? ஒருவேளை அவருக்கு அவங்க நிறைய கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாலும் ஒரே கலர் ட்ரெஸ் கூட வாங்கி கொடுத்துருந்தா கூட அதை கட்டிட்டு அவங்க வீட்டிலே தானே இருந்திருக்கணும். அவங்க ஏன் விஜய் கூட ட்ராவல் பண்ணாங்க? ஸோ இது வந்து விஜயோட தப்பு கிடையாது. முழுக்க முழுக்க த்ரிஷாவோட பேராசை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மே 4 எலெக்ஷன் ரிசல்ட் வெளியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அன்னைக்கு ட்ரிஷாவோட பிறந்தநாள் அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு புதிய விஷயமா சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்குது. அந்த பர்த்டேல தான் தாவேக்கா வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு முட்டாள்தனமான தகவல்களும் பரவிட்டு இருக்குது. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது முழுக்க முழுக்க காரணம் தேவையில்லாத விஷயம் தான். தயவுசெய்து இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ரொம்பவும் ஸ்டபர்னாக இருங்க. அதாவது 2026 எலெக்ஷன் அப்படிங்கிறது யார் யாருக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத தயவுசெய்து கொஞ்சம் புரிஞ்சுக்காங்க. மகளிர் உரிமை தொகையை அதிகப்படுத்தி கொடுக்கறதுனால மட்டும் நீங்கள் ஜெயிச்சிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தவிக தலைவர் டிஎம்கே தலைவரான ஸ்டாலின் வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உரிமை தொகையை நாங்கள் கொடுக்கறதுக்கு காரணமே அது மூலமாக பெண்கள் வந்து ஏதாவது முன்னேறுவாங்க, சேவ் பண்ணுவாங்க அப்படின்னு தான். இதை விட நாங்கள் முக்கியமான விஷயங்களை நிறைய நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு வரோம். கல்வியை மட்டும்தான் நாங்கள் முதன்மையாக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க படிக்கிற ஸ்கூலில், அதாவது இப்போது ப்ரீகேஜியில் இருந்து 12th வரைக்கும் பெண் பிள்ளைகளுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸாக ரொம்பவும் சூப்பராக பண்ணி கொடுக்கணும். அதுதான் எங்களுடைய முதல் கட்ட எய்ம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க ஸ்கூலில் ஏதாவது தப்பான விஷயங்களை சஃபர் பண்ணுற பட்சத்தில் அதை ரொம்ப ஃப்ரீயாக பேசுறதுக்காகவும் நிறைய விஷயங்களை நாங்கள் டெவலப் பண்ணிட்டு வரோம். இந்த மாதிரி பெண் குழந்தைங்களை நோக்கி நாங்கள் நிறைய விஷயங்களை முன் வச்சுட்டு வரோம். இந்த நிலைமையில் உங்களுடைய தேவையில்லாத தப்பான கருத்துக்களை எங்ககிட்ட திணிக்க நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க. முழுக்க முழுக்க வந்து ஆக்கப்பூர்வமான திட்டங்களோடு தான் நாங்கள் இந்த இதுக்கு வந்திருக்கோமே தவிர தேவையில்லாத எந்த விஷயங்களையும் உங்களை மாதிரி நாங்கள் திணிக்கிறதுக்கோ இல்லை ஊழல் பண்ணுறதுக்கோ நாங்கள் இந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படலை அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டை அவருக்கு எதிராக தவிக தலைவர் விஜய் வந்து வச்சிருக்கிறாரு. இந்த நிலையில தான் ஒரு நடிகர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தவிக தலைவர் விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் சின்ன பசங்களாம் அரசியல் பேசுகிறாங்க, காலேஜ் பசங்கள்லாம் அரசியலை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவே எவ்வளோ பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது பலருக்கும் தெரிய மாட்டேங்குது. முன்ன வந்து அரசியல் அப்படிங்கிறது ஒரு ஊழல் நிறைஞ்ச அசிங்கம், அவமானம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இப்படி ஒரு மனமாற்றம் என்ன ஓட்டம் வந்திருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ சின்ன குழந்தைங்க கூட அரசியல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக கேட்கறதுக்கு காரணமே இன்னைக்கு தவிக தலைவர் விஜய் தான். எவ்வளோ பெரிய ஒரு புத்துணர்ச்சியை இன்னைக்கு ஒரு புது ரத்தத்தை அவர் இளைஞர்கள் மத்தியில் பாய்ச்சிருக்கிறாரு. இது எவ்வளோ பெரிய மாற்றம் அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாமல் இருக்குது. அவருடைய பொது வாழ்க்கைக்கும் அவருடைய பிரைவேட் லைஃபுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை மக்கள் புரிஞ்சுக்காம இருக்க மாட்டாங்க. அது எந்த வகையிலையும் அவருடைய பொது வாழ்க்கையை பாதிக்காம தான் அவர் பார்த்துக்குவாரு. ஸோ அதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவருடைய பப்ளிக் லைஃப் பிரைவேட் லைஃப் எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாத இருக்கிறது பார்த்துக்கிறது அவருடைய வேலை. உங்களுக்கு அவருடைய பப்ளிக் லைஃப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்கிற பட்சத்தில் அதை பற்றி தயவு செய்து பேசுங்க, கேளுங்க. ஆனால் அவருடைய பிரைவேட் லைஃப்பை பற்றி பேசுறதுக்கு யாருக்குமே எந்த உரிமையும் கிடையாது.